நாங்கள் இப்போ இந்த ஷீஷாப் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த ஷீஷாப் ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த ஜிட்டப் ப்ரொஃபைலில் வச்சுருக்கேன். இந்த ஜிட்டப் நான் பார்த்து இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிட்டப்.com யூனிகாம் டிக் ரோபோட் 26 இந்த இதுக்கெலாம் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு இப்போ காட்ட வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் வந்து டே 1 லேப் ஆக்டிவிட்டி .md அந்த ஃபைலில் நான் போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டாக உங்களோட ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமில் போத் கன்சோல் அண்ட் WPF அப்ளிகேஷன்ஸில் எப்படி செய்கிறேன் பற்றி தான் இந்த லேப் ஆக்டிவிட்டீஸில் வந்து சொல்லியிருக்கு. ஸோ நாங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம் அதில் என்ன விஷயங்கள் இருக்குண்டு. சரி, இப்போ இதில் வந்து முதலாவது இந்த ஒப்ஜெக்டிவை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். கெயின் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வேரியபிள் டிக்ளரேஷன், யூசர் இன்புட், டைப் கன்வர்ஷன் அண்ட் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் போத் கன்சோல் அண்ட் WPF என்வாயர்மெண்ட்ஸ். அதாவது நாங்கள் வெறும் ஹலோ வேர்ல்டு மட்டும் இல்லை, நாங்கள் அதில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் மற்ற வந்து இப்போ எப்படி யூசர் இன்புட் வாங்குறது, டைப் கன்வர்ஷன்ஸ் மற்ற வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அதே வந்து நான் செய்வோம். அதில் வந்து வேறு வந்து இல்லை ஆக்டிவிட்டி 1ல் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டை இப்படி எழுதுகிற பெரியான ஒரு ஆக்டிவிட்டி வந்துருக்கு. அதற்கு வாசி போட்டு அந்த ஆக்டிவிட்டியிலேருந்து வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 1 ஹவர் தந்திருக்காங்க, 1 ஹவர் முடிச்சிடலாம். ஃபவுண்டேஷன் வந்து ஹலோ வேர்ல்ட்ஸ்னு போட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்செப்ட் த மோஸ்ட் பேசிக் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் போத் த ஆப் மாடல்ஸ். அதாவது நாங்கள் போத் கன்சோல்லையும் WPFலையும் எப்படி இதை செய்யலாம்னு அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கிரியேட் நியூ சொல்யூஷன் இன் விஷுவல் ஸ்டுடியோவா. அப்படின்னா இப்போ இதில் நீங்கள் பார்க்கல விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து சொல்யூஷன்ஸ் ஒன்று இருக்குது, சொல்யூஷன்ஸுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு அப்படி க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில் வந்து இப்போ விஷுவல் ஸ்டுடியோ நான் டைப் பண்ணேன்டா இதில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2022 நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன், சாரி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணலாம். சரி, ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு இப்படி விண்டோ ஒன்று கிடைக்குது. சில பேர் இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில ப்ராஜெக்ட் செஞ்சு வச்சுக்கபடியே அப்படி என்ன அப்படி இல்லை சொல்யூஷன் நேம் கார்டு. ஆனால் பட் சில பேருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆகவே உங்களோட விண்டோ வந்து கொஞ்சம் வித்தியாசமான லுக் அண்ட் ஃபீல்லே இருக்கும். பட் ஆனால் இந்த 4 விஷயம் பெரும்பாலும் உங்களோட விஷுவல் ஸ்டுடியோவிலே இருக்கும். சரி, அதாவது நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து நாங்கள் வந்து போத் என்ன WP ஃப்ளேம் செய்ய போகிறோம், மற்ற வந்து கன்சோலும் செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்போ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அதில் முதலாவது ஆக்டிவிட்டியில் எங்கள்கிட்ட கேட்டிருக்கிற கன்சோல் கிரியேட் நியூ சொல்யூஷன் தான் கேட்டிருக்குது. அது பார்ப்போம். அது இப்போ வந்து பார்ப்போம். ரெண்டாவதுல கன்சோல் ப்ராஜெக்ட் அட் அ கன்சோல் ஆப் நேம் டே 1 ஆக்டிவிட்டி கன்சோல் ரைட் அ கோட் டு பிரிண்ட் ஹலோ ஃப்ரம் கன்சோல் என்று சொல்லியிருக்கோம். சரி, அதாவது நாங்கள் சொல்யூஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம், கன்சோல் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். சரி, அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா இப்போ என்ன செய்வோம், நாங்கள் வந்து இங்கே வந்து இல்லை நீங்கள் அந்த இல்லை வேணால் நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. பேக் போங்க. இப்போ என்ன கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்டுக்கு போவோம். சரி, இதுக்கு போயிட்டு இதில் வேறுங்க கன்சோல் ஆப்னு இருக்குது. சரி, ஓகே, அந்த கன்சோல் ஆப்பை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். சரி, இப்போ செலக்ட் பண்ணிக்கல இப்போ மேக் ஷூர் பண்ணுங்க இது வந்து .NET கோராக இருக்கும். இது வந்து C#, லினக்ஸ், மேக் ஓஎஸ், விண்டோஸ் கன்சோல் தானே. ஸோ இந்த இது உள்ளதாக நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி போட்டு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன செய்வாங்க, இதில் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் ஒன்று கேட்குது, சொல்யூஷனுக்குமா நேம் கேட்குது. நாங்கள் இதில் வந்து இந்த நேரத்துலேயே சொல்யூஷன் நேம் நாங்கள் கொடுப்போம். சரி, அதுக்கு நான் என்ன இப்போ சொல்யூஷனுக்கு ஒரு பேர் வைப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து இப்போ இதில் வேறுங்க இப்போ டே 1 ஆக்டிவிட்டி 1.console வந்து ப்ராஜெக்ட் நேமாக வைப்போம். ஓகே ஆனே. இப்போ இந்த இந்த இதை நீங்கள் இந்த இந்த பேரை காப்பி பண்ணி போட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன்டா ப்ராஜெக்ட் நேமாக வைக்கிறேன். இப்போ சொல்யூஷன் நேமுக்கு வந்து இதை எப்படி கொடுக்குறேன், டே 1 ஆக்டிவிட்டி என்ன டே 1 ஆக்டிவிட்டி என்று கொடுப்போம். சரி, ஓகே, ஆக்டிவிட்டீஸ் நல்ல பிரச்சனை நான் போவோம் அதுக்குள்ளே சொல்யூஷன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு போவோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பிளேஸ் த சொல்யூஷன் ப்ராஜெக்ட் இந்த சேம் டிரெக்டரியில் டிக் பண்ண வேண்டாம். சரி, இப்போ அப்படியே விடுங்க. இப்போ கொடுத்து போட்டு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் .NET கோர்க்கு என்ன ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்கும். சில பேருக்கு இந்த .NET 8 இருக்கும், சில பேருக்கு 9 இருக்கும். அப்போ அதில் ஒரு பிரச்சனை முறையான தேவையில்லை. நீங்கள் இப்போ 8க்கு மேலே செலக்ட் பண்ணி விடலாம். வேறு வந்து மேக் ஷூர் பண்ணுங்க டு நாட் யூஸ் டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த இதை வந்து டிக் பண்ணியிருக்கணும். சில பேருக்கு அன்டிக் பண்ணியிருக்கும். பட் ஆனால் நீங்கள் டிக் பண்ணி போட்டு அங்கால க்ரியேட்டை கொடுங்க. சரிண்ணே, இப்போ க்ரியேட்டை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆகும். பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இதான் உங்களோட விண்டோ. ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்கல, இல்லை நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய இல்லை விஷயம் இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் இந்த சொல்யூஷன் ஒன்று இதுக்குள்ள இங்கால என்ன செய்யும், டே 1 ஆக்டிவிட்டி 1.console ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. பாருங்கள், இல்லை வந்து அங்கே டிபெண்டன்சிஸ் இங்கே program.cs ஃபைல் இருக்குது. சரி,
இப்போ சில பேருக்கு இந்த எடுத்தோடனே ஓப்பன் ஆகியிருக்காது. ஓப்பன் ஆகாத ஆட்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இப்போ இப்படி சில ஃபைல்லாம் க்ளோஸ்ல இருக்கும். நீங்க program.cs டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புது ஃபைல் வரும். அதில பாருங்க நேம் ஸ்பேஸ் இன்டர்னல் கிளாஸ் ப்ரோகிராம் அங்கால ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் சொல்லி சம்திங் இதில வந்திருக்கு. நீங்க இப்போதைக்கு இந்த நேம் ஸ்பேஸ் என்ன, இன்டர்னல் என்ன, இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் என்னன்னு இப்போ ஒரி பண்ண வேணாம். போக போக அதுக்கு என்னென்ன விளக்கங்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டில கேட்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு என்னன்னா, இதில வந்து என்ன உங்களுக்கு கன்சோல் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியாம், அதில ஹலோ ஃப்ரம் கன்சோல் சொல்ல வந்து நீங்க என்ன செய்யலாம் போட்டாம். அதுக்கு வந்து நாங்க என்ன செய்றது, இந்த லைன வந்து நான் இப்போ காப்பி பண்ணி போட்டு இப்ப கன்சோல் டாட் ரைட் லைன் என்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நான் என்ன செய்வேன் டபுள் இன்வெர்டர் கமாக்குல இத வந்து நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி போட்டு இத நீங்க இப்ப ரன் பண்ணீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். பாருங்க. இத ரன் பண்ணி போட்டு இப்ப இதில உங்களுக்கு வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஹலோ ஃப்ரம் கன்சோல் என்ற இந்த அவுட்புட் வந்து வந்திருக்கு. சரிதானே? அதே பிறகு நீங்கள் இதோட கன்சோல் அப்ளிகேஷன் வழியா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் உங்க டெர்மினல்ல வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. சரி அது பிறகு பிரஸ் எனி கீ டூ க்ளோஸ் சிக்னல் கொடுத்துட்டு இப்ப நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, இந்த இது வந்து உங்களுக்கு என்ன க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. சரிதானே? இப்ப நான் செகண்ட் ஆக்டிவிட்டிய அடுத்த வீடியோல எப்படி செய்யறத பத்தி பார்ப்போம். தேங்க் யூ.